வாக்கிங் இந்த நடைப்பயிற்சியோட நன்மை என்ன, அதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. பொதுவாகவே எல்லாருக்குமே இதனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கும். முன்னாடிலாம் இந்த சுகர் பேஷண்ட்ஸு, பிபி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் வாக் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது முற்றிலுமாக தவறான விஷயம். எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஆக்டிவாக இருக்காதவங்க இவங்க எல்லாருமே நடைப்பயிற்சியை தினமும் மேற்கொள்ளலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் நடக்கணும். ரொம்ப ஃபாஸ்டாகவும் நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்கக்கூடாது. முக்கியமாக இந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறதுக்கு சில நேர காலங்கள் இருக்குது. ஏர்லி மார்னிங் நடக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட்டிங்கன்னா ஆஃப்டர் டின்னர் நடக்கிறது நல்லது. எதனால் ஆஃப்டர் டின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையிலேருந்து நம்ம சாப்பிட்ட எல்லா கேலரிஸும் உடம்புல தேங்கி இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாக்கை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கேலரிஸ் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணிவிட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குவோம். நம்ம உடம்பு டயர்டாக இருக்கும், அதே நேரம் நிம்மதியான தூக்கம் வரும். 8 மணி நேரம் டெஃபினட்டாக தூங்குவீங்க. சில பேர் நைட்டெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னதான் நமக்கு ஃபோனை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம கண்களுக்கு அது பிடிக்காது, ஆட்டோமேட்டிக்காக இழுத்து மூடிக்கும். ஸோ நைட்டில் நம்ம வாக் போகிறோம், அதுவும் ஆஃப்டர் டின்னர் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹெவியான வயிறு முட்டை டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற நைட் வாக்கிங் காலையிலேருந்து சாப்பிட்ட சாப்பாடோடைய கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். 1 hour நடக்க முடியாது என்னால் அப்படிங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ½ an hour நடக்கணும் அப்படிங்கிறது தான் அட்வைஸ். ஸோ ஹாப்பியாக வாக் போங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. டேய், இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? காலையிலேருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபா கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 வாங்க, இந்தா சீக்கிரம் வரேன். வாங்க.